அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு ஒரு லன்ச் மெனு தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது மண்டே அண்ட் எடுத்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சாதாரண லன்ச் மெனு ஒன்று தான். இப்போ மழைன்றதால எல்லாருக்கும் தடுமல் இருமல் இந்த காய்ச்சல் இருக்குது. அப்போ பாய் கசப்பு இந்த சோறுகளை சாப்பிட முடியாத அப்படி டைமுக்கு உங்களுக்கு இந்த கறியோட ஒரு பிடி சோறு சாப்பிடலும் வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். பகல் டைமுக்கும் அன்றைய நான் அரிசி கழுவி வச்சுட்டேன் ரைஸ் குக்கரில் தான். அந்த கழுவின தண்ணி அப்படி வீசாமைக்கு அப்படியே வச்சுட்டேன். இதில் நீங்கள் மீன் நெத்தலி கருவாடு கழுவி பாருங்கள், அந்த எந்த வித பிலாலும் அடிக்காது. இப்போ அரிசியை வந்து ரைஸ் குக்கரில் போட்டு அதுக்கு சுடு தண்ணி ஊற்றி வேக வச்சு பாருங்கள், அவசரமாக வெந்துடும். இப்போ இந்த சோறு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இதை வேக வச்சுட வேண்டியதான். இப்போ இது வேகும் வரைக்கும் அடுத்த ஹரி என்ன ரெடி பண்ண போகிறேன். என்ன ஹரின்னா நெத்தலி கருவாடு போட்டு தான் கிழங்கு இந்த எண்ணெயில் வரட்டத்தான் செய்ய போகிறேன். அது வேறு முறையில் இப்படி செய்து காட்ட போகிறேன். ஒரு 50 கிராம் நெத்தோலி எடுத்துக்கோங்க. நெத்தோலியை வந்து இன்னும் அப்படி தலைப்பகுதியை நல்லா கையால் வச்சு போட்டு அந்த அரிசி கழுவின தண்ணியில் உங்களுக்கு போட்டுக்கொள்ளேன். உங்களுக்கு இந்த அரிசி கழுவின தண்ணியில் நெத்தலி மீன் இதெல்லாம் அப்படி கழுவி எடுத்துக்கலும் எந்த வித பிலால் வாசமும் வராது. இப்போ இது நீங்கள் தண்ணியில் போட்ட போகிறோம். இந்த நெத்தலி எடுத்து ஒரு மண் பாத்திரம் உள்ள போட்டு நல்லா உறைஞ்சி கழுவிக்கோங்க. இதோட உங்களுக்கு எலுமிச்சை சாறு இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலும். அப்போ நல்லா அந்த நெத்தலியில் மண் அந்த செதில்கள் எல்லாம் நல்லா க்ளீனாகி வந்துடும். இப்படி நீங்கள் ஒரு 3 தண்ணி மட்டும் இன்னப்படி கழுவிக்கோங்க. பிகினர்களாக இருந்தால் பார்த்து இந்த நெத்தலி கருவாடு கழுவுற டைமுக்கும் அதில் சின்ன சின்ன முள்ளுகளுக்கும் கையில் குத்த பார்க்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாம் கழுவி எடுத்த பிறகு இதை வந்து அப்படியே வச்சுட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு அதையும் இதே மாதிரி கழுவி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இதை தோலை சீவி கட் பண்ணி எடுத்துக்கோமே கத்தியில். நான் இதே மண் பாத்திரத்தில் நான் என்ன அப்படி உறைஞ்சி கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதெல்லாம் கழுவி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது செய்கிறதுக்கு வந்து பூண்டையும் நறுக்கி வச்சுட்டு அதோட தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ரம்பை இதெல்லாம் கட் பண்ணி வச்ச பிறகு இப்போ இந்த நெத்தோலியை நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு சட்டியில் ஒரு மண் சட்டி இல்லாட்டி உங்களுக்கு இரும்பு சட்டி எடுத்துக்கலாம். ஒரு 2 கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றின போகிற இந்த நெத்தோலியை போட்டு அதை தண்ணி சத்தம் அடங்கும் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோட சலசலப்பு சத்தம் அடங்கிட்டால் உங்களுக்கும் இந்த நெத்தோலி வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுது. தீஞ்சிடாமல் பார்த்து இறக்கிக்கோங்க. 2 பக்கம் திருப்பி போட்டு எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் இறக்கி வச்சுக்கோங்க. இது அவசரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு தூவிக்கணும். உங்களுக்கும் நீங்கள் கறிக்கு உப்பு சேர்க்கச்சால பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நெத்தலி கருவாட்டிலையும் உப்பு இருக்குது. அதனால் இதை இப்போ இறக்கி வச்சுட்டு இதே எண்ணெயில் தான் நான் இப்போ பூண்டையும் போட்டுருந்தேன். பூண்டும் நல்லா பொரிஞ்சு நல்லா வந்த போகிறோம். அதோட பெரிய சைஸ் வெங்காயம் வந்து வெட்டி வச்சுட்டு அதையும் இந்த கையால் நல்லா ஊற்றி போட்டுக்கோங்க. போட்ட போகிறோம் அதையும் நல்லா பரட்டிக்கணும். பரட்டிட்ட போகிறோம் அதோட தக்காளி வந்து வெட்டி போட்டுங்க. ஒரு சின்ன தக்காளி இருந்தால் போதும். அதோட கருவேப்பிலை ரம்பை இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இன்னப்படி எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ளேமை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களை வீடியோவில் பார்க்க சில விலங்கு அந்த ஃப்ளேம் வந்து நல்லா எரியிற மாதிரி இல்லை. எல்லாம் இன்னப்படி கலந்து விட்ட பிறகு இதோடு நாங்கள் இப்போ கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துட வேண்டியதான். இன்னப்படி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு இன்னப்படி எல்லாம் கலந்துட்ட போகிறோம். இதுக்கு மசாலா வந்து மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். சேர்த்து இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் இதை வேக வச்சுக்கணும். மிச்சம் தண்ணி ஊற்றிடாமல் இன்னும் இந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது போதும். குறைஞ்ச நேரத்தில் இது வெந்து வர சில கணக்காக வந்துடும். ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ திறந்து பார்த்து நல்லா வற்றி வெந்து வந்துட்டுது. சைட்லேயே வந்து நான் இந்த காஞ்ச மிளகாயும் சுட்டு எடுத்துட்டேன். என்ன புளியான மூண்டு காய்ச்சறதுக்கு. இப்போ இந்த கிழங்கு கறியும் வற்றி வந்துட்டுது. இப்போ இதோடு வந்து நான் பொரிச்சு வச்சு இந்த நெத்தலி கருவாடையும் சேர்த்துக்க போகிறேன். இதோடு வந்து கடலைத்தூள் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக வேண்டி. இப்போ இந்த டைமுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் நல்லா கீரை போட்டு வெட்டி போட்டுக்கோங்க. இதெல்லாம் அந்த ஃப்ளேமை ஆஃப் ஆக்கின போகிறோம். இதை போட்ட போகிறோம் அந்த சூட்டில் வந்து இந்த மிளகாயெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ புளியானம் காய்ச்சலுக்கு ரெடி ஆகிட்டேன். புளியானத்துக்கு தேவையான எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அதை நீங்கள் உங்களுக்கு இடித்து எடுத்துக்கோ மேலும் இல்லைண்டா உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோ மேலும். இந்த கிழங்கு நெத்தலி போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்து அதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம்
அடுத்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, மிச்சம் சேர்க்காம. அடுத்து சீரகம், அடுத்து மிளகு விதை, பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் மாதிரி சேர்த்துக்கோங்க. புளியை நீங்கள் கரைச்சதுக்கு ஊற வச்சுடுங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் தான் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு அம்மியில் அரைச்சி எடுத்துக்கோ, மேலும் அது நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நல்லா ஃபைனாக அரைச்சாமைக்கு சும்மா துண்டு துண்டாக நிற்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த பிறகு இதை வந்து ஒரு பாத்திரம் ஒன்றுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. இன்னப்படி இதில் கொஞ்சத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, ஏன்னா தாளிப்புக்காக வேண்டி. இதுக்கு உங்களுக்கு தண்ணி பால் சேர்க்கலும், இல்லாட்டி ஒரு தண்ணியும் சேர்த்துக்கலும், நார்மல் தண்ணி சேர்த்த பிறகு கரைச்சி வச்சு இந்த புளியை இதோட சேர்த்துட வேண்டியதான். சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து கையால் இன்னப்படி கலந்துட்டுக்கோங்க எல்லாம். இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இது கட்டாயம் நீங்கள் மண் சட்டியில் தான் செய்யணும் இந்த புளியானம். மண் சட்டி வந்து ஒரு கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா அது சூடாகி வர சொல்ல அதோட நாங்கள் சுட்டு வச்சு இந்த காஞ்ச மிளகாயும் கையாலே உடச்சி போட்டுக்கோங்க. போட்ட பிறகு இதோட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலும், இல்லாட்டி கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை நல்லா போட்ட பிறகு அது நல்லா தாளித்து வரட்டும். இப்போ நாங்கள் எடுத்து வச்சு அந்த புளியானம் சாமன் அந்த அரைச்சது அதெல்லாம் கொஞ்சம் போட்டுருந்தேன். போட்ட போது நல்லா இன்னப்படி வதங்க விடணும். இல்லை வதங்கி வரச்சில் நாங்கள் கரைச்சி வச்சுருந்ததை இதோட சேர்த்துட வேண்டியதான். சேர்த்தப்போ நீங்கள் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. அந்த சின்ன கொதி வரச்சலே ஆஃப் ஆக்கிடுங்க, இல்லாட்டி இறக்கி வச்சுடுங்க. இந்த கறியோடு நீங்கள் ஒரு முறை இந்த தடுமலிருமை காய்ச்சல் வந்தால் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பிடி சோறு சாப்பிடணும். நைட் ரைஸுக்கு இந்த கறி நல்ல ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்ன பகல் சாப்பாட்டுக்கு இந்த புளியானம் இந்தியாவில் எல்லாம் இதுக்கு ரசம் அங்கே செல்லாங்கொல்லையான புளியானம்னு தான் சொல்லுங்க. அதோடு வந்து நெத்தலி கருவாடு கிழங்கு போட்டு நல்லா வட்டினது அதோட தான் 2 நாள் போணுச்சு. இப்போ சோறும் வெந்துட்டுது. இப்போ சோறையும் எடுத்து ஆற வச்சிட வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.